ஃப்ரெண்ட்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்னால் நம்ம தான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம், நம்ம தான் ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓனராக இருக்கோம், சடனாக வந்து ஒரு கம்பெனி அசட்ஸ் வந்து பேர்ன் ஆகிடுச்சு ஃபயரில். ரொம்ப பேர்ன் ஆகி பாதி ஸ்டாக்கே வந்து எரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸ்டாக்னா என்னன்னு தெரியும்ல, பில்டிங்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, மிஷினரி, அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அப்போ வந்து கம்பெனியாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அப்படி கிளைம் பண்ணுறதுலாம் என்னன்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஈஸியாக வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட் ஆஃப் அசட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா அதை வந்து திருப்பி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரீகெயின் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அங்கே எனர்ஜிஸ் வேஸ்ட் ஆகிருக்கு. எனர்ஜினா வந்து பீப்புள்ஸ், ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், அவங்களோட எனர்ஜிஸ் வேஸ்ட் ஆகிருக்கு, டைம் வேஸ்ட் ஆகிருக்கு, அப்புறம் மணியும் வேஸ்ட் ஆகிருக்கு. இவங்களுக்கு நம்ம சேலரி கொடுத்துருக்கோம் இந்த அசட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, ஃபைனலி அந்த அசட்ஸ் எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அங்கே வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லாஸ் தான். என்ன தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கு மணி கொடுத்தாலும் அந்த டைம் போனது தான். ஸோ அதுதான் இவங்க சொல்ல வராங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்க இப்போ நம்ம பிஸ்னஸ் என்ன சொல்கிறோன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து இங்கே லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு வந்து எங்கெங்கே லாஸ் ஆகிருக்குன்னு ஒரு அனலைஸ் போடுவாங்க, அப்புறம் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஆக்சுவலாக எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த ரிப்போர்ட்லாம் வச்சு அவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அதை செட்டில் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் அந்த 3 பாயிண்ட். 2 டைப் ஆஃப் ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசி. ரெண்டாவது டைப் என்னென்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசி, அப்புறம் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், விஷுவலாக உங்களுக்கு வந்து நல்லா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ சால்வேஜ்னா என்னென்னு பார்க்கலாம். சால்வேஜ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் வரப்போகிற எக்ஸசைஸில் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் நம்ம கண்டுபிடிப்போம். அமௌண்ட் ஆஃப் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் கிளைம்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா சால்வேஜ் வேல்யூ வந்து யூஸ் ஆகும். சால்வேஜ் வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சால்வேஜ் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சம் அதர் பொசிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் மே பி டேமேஜ் அண்ட் சம் மே நாட். ஓகேவா? சம் பொசிஷன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், சிலது வந்து டேமேஜ் ஆகாது. அப்புறம் டேமேஜ் ஆகிறது அப்புறம் டேமேஜ் ஆகாதது ரெண்டுத்தையும் அவங்க செப்ரேட் பண்ணி என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. எது டேமேஜ் ஆகியிருக்கு, எது வந்து டேமேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறது பேர் தான் வந்து சால்வேஜ் வேல்யூன்னு சொல்லலாம், ஸ்டாக் சால்வேஜ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ் அப்படின்னா ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ ஆர் ஸ்டாக் சால்வேஜ். இதுதான் வந்துட்டு இந்த ஒரு ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈஸி தான். ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. இப்போ வந்து ஃபார்மேட் போகலாம். இந்த ஃபார்மேட் வந்து ஈஸி. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்துருப்போம்ல, அதில் இருக்க அவ்வளோதான். அதே ஃபார்மேட் தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்ன எழுதணும்னா மேலே மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். அப்புறம் என்னென்ன வரும்னு பார்க்கலாம்ல. டெபிட் சைடில் 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு, அப்புறம் பர்ச்சேசஸ்ஸு, அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட்டு. கிரெடிட் சைடில் சேல்ஸு, ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர். இப்போது இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து சில சம்ஸில் கொடுத்துருப்பாங்க, கிராஸ் ப்ராஃபிட் சில சம்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆன் த டேட் ஆஃப் ஃபயர் வந்து எல்லா சம்ஸ்லேயும் நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.